Hey guys, welcome back to my channel. So today we are gonna see a day in my life, a evening day in my life. So full day எடுக்கலாம்னு நினச்சேன். பட் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவாக தொடங்கலை. ஏன்னா நான் வந்து 5 o'clock எந்திரிக்கணும்னு நினச்சேன், அது நடக்கலை. ஸோ அதனால ஓகே ஈவினிங்லேருந்து எடுக்கலாம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு டே இன் மை லைஃப் ஃபுல் போடுறேன். ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 3:53 அந்த மாதிரி ஆச்சு, 4 மணி ஆக போகுது. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்வீட் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் பால்கோவா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக பண்ணலாம் தெரியாது, பட் எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பால்கோவா பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பண்ண போகிறேன். உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். அண்ட் தென் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்றதை நம்ம லேட்டராக வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ரெசிபி பார்த்துட்டு ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆள்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து லைக் ஒன்று ஃபோன் இருக்கணும், இல்லைன்னா டிவி இருக்கணும். ஸோ ஃபோனில் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் ஸ்கில்ஸ் கற்றுக்கிற மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு வந்து ரொம்ப இந்த வ்ளாக்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்கும், பட் ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன். ஸோ அதனால நான் வந்து டிவி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து மூவிஸ் பார்ப்பேன். பட் நம்ம தமிழ் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக மூவிஸை போட்டுட்ருப்பாங்க. ஒரு மூவிஸே ரொம்ப போர் அடிக்கும். நான் வேறு தேடி தேடி பார்த்துட்டேன், ஒரு மூவியும் இல்லை. ஸோ அதனால் ஹாலிவுட் சைடு வந்து இப்போ ரொம்ப அடிக்ஷன் ஆச்சு. லைக் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் சொல்லலாம். பட் இன்றைக்கி நான் ஸ்கூல் போனேன்னா அதெல்லாம் மறந்துடுவேன். பிகாஸ் நான் மதியானம் பக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபன்னாக என்டர்டைமிங்காக இருக்கும். ஸோ எனிவே இந்த த காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி அப்படின்ற ஒரு மூவி தான் MNXல போட்டிருக்காங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன், நல்லாயிருக்கு. இப்போ தான் தொடங்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு நான் ரெசிபி பண்ண போகிறேன். இந்த படம் செம்ம காமெடியாக இருக்குது. ஸோ த காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி. ஸோ அது வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ எனிவே இப்போ நான் வந்து போய் குளிக்க போகிறேன். லெட்ஸ் டு இட். ஸோ குளிச்சுட்டு வந்து என்ன அவுட்ஃபிட் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம போய் குளிப்போம். ஓகே, இப்போ எனக்கு இப்போ வந்து லைக் வின்டர் மாதிரி கொஞ்சம் மழைலாம் பெய்யறதுனால சாயந்தரம் வந்து தண்ணி கூலிங்காக இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் சாயந்தரம் குளிக்கிறேன். சம்மர் டைமில் காலையிலேயே குளிச்சிடுவேன். பிகாஸ் அப்போ மழைலாம் பெய்யாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால காலையிலேயே குளிச்சிடுவேன் நான், லைக் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்ல. ஸோ போய் குளிச்சுட்டு ஐ see you guys later. ஸோ நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி கேர்லி ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வாங்கினேன், அது வந்து நல்லாவே இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்றத. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் லைக் ஒரு 10 minutes தான் அந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து நிற்கிது, மற்றபடி நிற்க மாட்டேங்குது. ஸோ பாருங்கள் முடி எப்படி பிச்சைக்காரி மாதிரி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து புட் அப் மை ஹேர் பிகாஸ் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குல்ல. இப்போ நம்ம க்ரீமில் அப்ளை பண்ண முடியும். ஸோ யா, ஸோ குளிச்சுட்டு வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னா லைக் யூஸ்வலாக அப்ளை பண்ணுற க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் அண்ட் ஆல்சோ சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொடெக்டிங் லைட் மாய்ஸ்சரைசர். ஸோ யா
இதோட ரேட் லைக் 485 நைக்காவில் வாங்கினேன். ஸோ இது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லிப் பாம். ஸோ நிவ்யாவிலேருந்து ஸோ இது வந்து பாதி முடிச்சாச்சு. இது வந்து என்னோடய 4th empty. ஸோ நல்லாயிருக்கும். இவ்வளோ முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோ டின்ட் இப்போ கொடுக்க மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது நல்லா டின்ட் கொடுத்துச்சு. இப்போ ஏதோ இன்க்ரீடியன்ட் மாற்றிட்டாங்க போல், அதனால நல்லா இல்லை. பட் ராஸ்பெரி நல்லா இருக்குது, நல்லா டின்ட் கொடுக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் ராஸ்பெரி வாங்கலான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு, லிப் பாம் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கலாம். ரொம்ப வேர்க்க தான் போகுது, ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் போய் ஏசி ரூமில் உட்காருறேன், பிகாஸ் ரொம்ப வேர்க்கும். ஸோ லைட்டாக ஒரு மேக்கப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ரொம்பலாம் லைக் மேக்கப்லாம் போட மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது. ஸோ ரொம்ப லைக் டால்க் பவுடர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் வந்து என்ன ட்ரை பண்ணுறேன்னா ஜான்சன்ஸோட இந்த செரி பிளாசம் நினைக்கிறேன், பேபி பவுடர் பிளாசம்ஸ், அந்த பிங்க் கலரில் டப்பா இருக்கும் பார்த்திங்களா, அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு பிங்க் பிடிக்காது, பட் இருந்தாலும் லைக் வந்து க்யூட்டாக அந்த பேபி பிங்க் கலர் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ யூஸிங் மை ஹேண்ட், பிகாஸ் அந்த பஃப் யூஸ் பண்ணால் ரொம்ப ஓவராக இருக்கு. நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், என்னென்னா லைக் ஸோ இது வேஸ்லின். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் தான் வந்து என்னோடய குரங்கு கையை வச்சு பிச்சு எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய ப்ராடக்டில் பில் அந்த லைக் அது பேர் என்ன லேபிள் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நான் தான் அந்த வேலையை பண்ணது. வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த லிப் பாம் லைக் ஒரு பிங்கிஷ் ஷேட் தரும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டா. ஓ மை காட், அச்சோ வேஸ்ட் பண்ணிட்டேனே. நான் வந்து கொஞ்சம் லைக் லிப் க்ளாஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் எனிவே வேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஓகே, நல்ல டின்ட் கொடுக்குது. ஸோ யா, பட் இவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, அதை அப்படியே போட்டு வச்சுக்கலாம், நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் டின்ட் போட்டுக்கலாம், பிகாஸ் வேஸ்ட் ஆகுதுல்ல. ரொம்ப கொடூரமாக போடுறேன் போலையே, என்னமோ பண்ணுறேன். லைக் ப்ளஷ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதனால தான் போட்டேன். ரொம்ப கொடூரமாக இருக்கோ. ஓகே, கொஞ்சம் பிளெண்ட் ஆகிடுச்சு. எனவே அது போக போக கரெக்ட் ஆயிரும். ஸோ யா ஐலைனர் போடலாம். நான் இதுக்கு முன்னாடி கேமராலாம் பார்த்து போட்டதே இல்லை, பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோனா டூ இட். ஸோ லெட்ஸ் ட்ரை டூயிங் இட். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதான்னு பார்ப்போம். பிகாஸ் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஐலைனர் கேமரா பார்த்து போடுறது ஒரு மாதிரி கிரிக்கி. எனிவேஸ் நான் வந்து கண்ணாடி பார்த்து இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு அப்படியே கரெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே இதுதான் வந்து தப்பாக போயிடுச்சு, பட் இதெல்லாம் மித்ததெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த லைன் பார்த்திங்கன்னா பெருசு வந்து சின்னதுக்கு போகணும். ஸோ அது வந்து நீங்கள் பின்னாடியிலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே ஐலைனர் போடும்போது பின்னாடியிலேருந்து போடுங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா லைக் ஐலைனர் மட்டும் தான் போட்டிருக்கேன், விங்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கிறேன். ஸோ ஐலைனர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா விங்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ வீட்டில் எதுக்கு விங்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ எனிவே என்னோடய மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ அட் லாஸ்ட் நம்ம ஒரு பொட்டை வச்சுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ
நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குன்ட்டாங்க. ஸோ இதை நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ நேரம் மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னோடய பழைய வீடியோலாம் ஸ்டோர் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஐ மீன் நிறையா டேட்டாஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறனால எனக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிவிட்டு நான் அவங்கள வந்து பார்க்குறேன். ஸோ அப்படியே தலையெல்லாம் சீவிட்டு ஐ see you guys later. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 days என்னமோ தான் இருக்குது ஸ்கூல் திறக்கிறதுக்கு. ஸோ எப்போயுமே 1 month லீவ் விட்டாலும் கடைசி 10 days தான் அந்த கிளாஸ் ஒர்க்கெல்லாம் முடிப்போம். ஸோ நீங்களும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டேன் வித் cumin seeds. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் தென் நான் வந்து சின்சான் பார்த்துட்டே அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சின்சான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, அதான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ யா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வாஷிங் மிஷினில் இருக்க துணி எடுத்து காய போட சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஓகே அப்படின்ட்டு சும்மா வெட்டியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு நானும் ஓகே அப்படின்னு நானும் போய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் கூட பீமும் வந்து அப்படியே க்யூட்டாக உட்காந்துக்கிட்டான். ஹே காய்ஸ், ஸோ நான் வந்து இப்போ படித்து முடிச்சாச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்றது உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பேன். ஸோ யா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வாக்கிங் போகிறேன். பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ அதனால் இப்போ வாக்கிங் போயிட்டு நான் வந்து கொஞ்சம் ரோஸ்மெரி வாட்டர்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நானும் பீமும் வந்து வாக்கிங் போனோம். ஸோ பீமுக்கு வந்து வாக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். பட் கைலி வந்து எப்படின்னா லைக் வாக்கிங் அவளே போய்கிட்டு இருப்பா, அவளை என்னால் பிடிக்க முடியாது, ரொம்ப ஓடுவாள். ஸோ பீம் வந்து ஓரளவுக்கு ப்ரீட்னால கொஞ்சம் லேசி தான். ஸோ கைலி வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிவ். ஸோ அவளை வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகவே முடியாது, பெல்ட்லாம் போடவே முடியாது. ஸோ அவள் வந்து எப்பயுமே மாடிக்கு ஓடிடுவாள். ஸோ இந்த வாக்கிங் செக்ஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன். ஸோ மோஸ்ட்லி ஹாலிடேஸில் நான் வந்து இப்படி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதாவது கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மா கூட பேசிவிட்டு அப்படி ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். சரி ஓகே அப்படின்னு நான் வந்து பாத்திரம் கழுவ போயிட்டேன். அண்ட் எப்பயுமே பாத்திரம் கழுவ முன்னாடி நான் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டைல்ஸ் அந்த கீழே இருக்க ஃப்ளோர் எல்லாத்தையுமே. அண்ட் தென் ஐ வென்ட் டு ஸ்கின் கேர் செக்ஷன். ஹே கைஸ், இப்போ வந்து நான் டிஷ் வாஷ்லாம் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வாய்ஸ் ஓவரில். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்மால் ஸ்கின் கேர் செக்ஷன். இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் போட போகிறதில்ல, ஏன்னா நேற்றே நான் போட்டுட்டேன். ஓவரால் கண்டினியூவாக நான் போட்டிருக்கேன் இந்த வீக் ஃபுல்லாக. எனக்கு வந்து ஒரு பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னென்னா அந்த கொரியன் ரைஸ் பேக்குன்னு. எனிவேஸ் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுன்னா ஐ வில் அப்லோட் ஆஸ் அ வீடியோ. எனிவே இப்போ வந்து ஹேர் கேர் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி வாட்டர் தான். ஸோ இது வந்து ஐ பின் யூஸிங் ஃபார் லைக் 4 weeks. ஸோ என்னோடய ஃபேமிலி லைக் என்னோடய அக்கா அம்மா எல்லாருமே இது யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது. ஆக்சுவலாக பேபி ஹேர்ஸ் இருக்கனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். எனக்கு லாங் ஹேர்லாம் பிடிக்காது. இருந்தாலும் நான் வந்து இதை முன்னாடி மட்டும் அடிச்சுப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த பேபி ஹேர்ஸ்லாம் வந்து இப்படி முன்னாடி நிற்கும் பார்த்துருக்கீங்களா? லைக் ஸ்கூலுக்கு போகும்போது தான் ரொம்ப கடுப்பாகும். நான் உங்களுக்கு ஸ்கூல் vlog அப்லோட் பண்ணும்போது பாருங்கள், ரொம்ப கடுப்பாகும். அதுக்காகவே இந்த ரோஸ்மெரி வாட்டர் கண்டுபிடிச்சி தயாரிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதோட டீட்டெயில் வீடியோ என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ வில் அப்லோட். ஸோ யா, இப்போ நம்ம இதை ஹேரில் அடிச்சுட்டு அண்ட் மாய்ஸ்சரைஸ் எல்லாம் போட்டு நம்மளோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் செக்ஷனை முடிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ போதுமான அளவு மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். ஏதோ சமைக்கிற மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா? எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மசாஜ் மிஷின் இப்போதைக்கு, ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னை தப்பாலாம் நினச்சிக்கூடாது, என்னடா இது மசாஜ் மிஷினான்ட்டு. ஸோ எனக்கு வந்து இதுதான் குவாஷா. நான் வந்து இப்போ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த ரோலர், ஃபேஸ் ரோலர். ஸோ அது வர வரைக்கும் எனக்கு இந்த ஸ்பூன் தான். ஸோ நான் வந்து இந்த பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த ஜா லைனுக்கும் இந்த சீக் போன்
அண்ட் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கலாம். ஸோ எனிவே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உடனே ஸ்பூன் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த ஸ்பூன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். யூ டோன்ட் திங்க் ராங். ஓகே, ஐம் கோனா யூஸ் தி சேம் ஸ்பூன் ஒன்லி. ஸோ ஐம் நாட் கோனா யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பூன்ஸ். ஸோ இந்த ஸ்பூன் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ எனிவே இந்த மாய்ஸ்சரைசர் வரல இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நான் வந்து அப்படியே குவாஷா ஃபீல் அப்படியே இந்த ஸ்பூனை வச்சு பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனிவே என்னோடய ஸ்கின் கேர் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு சாப்பிட போயிட்டேன். ஸோ என்னோடய டின்னர் அதாவது மேகி. ஸோ கொரியன் மேகி என்னோடய சிஸ்டர் வந்து செஞ்சுருந்தான். ஸோ அது வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதாவது என்னோடய சிஸ்டரும் எங்கள் அம்மா வீடியோவில் வந்துட்டாங்க. ஸோ அதான் அதையும் அப்லோட் பண்ண போறியா அப்படின்ட்டு அதை சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ட் யா, ஐ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ. ரொம்ப ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணால் எனக்கு லைக் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.